அடுத்த இந்த வீடியோவில் நாங்கள் 35 கேள்வியை பார்ப்போம். இதில் கேள்வி வந்து 2024 எம்சிக்கு வந்து 35 கேள்வியை பார்ப்போம். கேள்வி வந்து உங்களுக்கு ஸ்கேனில் விளங்கும். வாசிக்கிறேன். ஓர் இலத்திரன் ஒரு சீரான மின்புலம் ஈக்கு எதிராக இயங்கும் அதே வேளை ஓர் இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக இயங்கும் விதம் ஒரு ஒன்றிலும் ஒரு ரெண்டிலும் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலத்திரங்களுடைய டி ப்ராக்லின் அலைநீளம் முறையே சரி. இப்போ ரெண்டு படம் தந்திருக்காங்க. ஒன்று இப்படி ஒரு அதாவது மின்புலத்துல ஒரு இலத்திரன் இயங்குது, அப்போ ஒரு ஒன்று. அது அடுத்தது காந்தப்புலத்துல அதே திசையில் உள்ள காந்தப்புலத்துல ஒரு இலத்திரன் இயங்குது, ஒரு ரெண்டு. சரி, ஒரு ரெண்டு. மின்புலத்துல இப்படி இயங்குற அப்ப இது இ, இதுக்கு எதிராக ஈக்கு எதிராக இது இயங்குது. ஓகே, இது இலத்திரன் இதுக்கு எதிராக இயங்குது வி வேகத்துல. அடுத்தது பாருங்க காந்தப்புலம் அதே திசை தான். ரைட், இது மேல் நோக்கி இயங்குது வி, இது இலத்திரன். என்ன பிரச்சனை, இதுல தொழிற்படுற விசையை வச்சுக்கொண்டு இதண்ட அலைநீளம் முறை என்று சொல்லும்போது அலைநீளம் கூடுமா குறையுமாண்டு பார்க்கலாம். தொழிற்படுற விசையை வச்சுக்கொண்டு அவை பயணிக்கிற அலைநீளத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி சமனாதான் இருக்கும், அலைநீளம் இங்கே மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற, வேகம் மாறுபட போகுது. சரி, இதுக்கு நாங்க வேக அடிப்படையை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதுல தொழிற்படுற விசை எப்படின்னு பார்ப்போம். விசை மின்புலத்தை பொறுத்தவரையில் விசை எப்சமன் ஈக்யூன்னு சொல்லுவோம். எப்சமன் ஈக்யூண்டா எங்க ஈட எந்த திசையோ அந்த திசையில இதனுடைய விசையும் இருக்கும், இதே திசையில இருக்கும். அப்ப ஆனா இந்த இலத்திரன் வந்து என்ன செய்யுது, எதிர் திசையில இயங்குது. அப்ப எதிர் திசையில இயங்கும் போது கட்டாயமாக எங்களுக்கு எதிரான ஒரு குறையும் போதும் என்ன செய்யும், அலைநீளமும் குறையும். சரிதானே, அலைநீளம் குறையும். ரைட், அப்ப இதுக்கு அடுத்த பார்ப்போம். இது பிக்கு வந்து வி எங்க போகுது, பியில உள்ள விசை எப்படி தொழிற்படும் சொல்லிட்டோம்னா, அதாவது காந்தப்புலத்துல எப்சம் என்ன பிக்யூவி இல்லையா, பிக்யூவில நம்ம இடக்கை விதியில இவருக்கு எங்க விசை தொழிற்பட போகுது, எப்படி இழுக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்ப இடக்கை விதி எடுத்தோம்னு சொன்னா இது காந்தப்புலமா இருக்கும். இது கடத்தியில வந்து இப்படி பிடிச்சோம்னு சொன்னா மேல போகுது, ஆனா மின்னோட்டம் என்ன செய்யும், இதுக்கு எதிர் திசையில் இப்படித்தான் வரவழைக்கும். அப்ப என்ன உண்மையிலேயே என்ன நடக்கும், இது புலமா இருக்கும், இது கடத்தியினுடைய இலத்திரன் மேல போகுது. ஆகவே